வணக்கம். இன்னைக்கு என்ன தெரியுமாங்க, ஒவ்வொரு வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு என்ன தெரியுமா, பெருசாக கணவன் மனைவி பிரச்சனைங்க. நிறைய வீட்டில் தன் மனைவி பேச்சை கணவன் கேட்பதில்லை. சரி, மனைவி பேச்சை கேட்க வேண்டாம். என்ன விஷயம்னா, மனைவி சொல்வதை கேட்காமல் அந்த கணவன் ஈடுபடுகின்ற காரியம் கண்டிப்பாக கெட்டு போய்விடும். சில மனைவியெல்லாம் ரொம்ப தங்கமான குணமும் நல்ல ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருக்கக்கூடிய நல்ல பெண்டி, நல்ல இல்லத்தரசி. இந்த இல்லத்தரசியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நஷ்டப்படுவார், கஷ்டப்படுவார், பின் வேதனைப்படுவார். அப்புறம் நீ கருவாயை வச்சுட்டு நீ சொன்ன அதெல்லாம் தாண்டி நடக்கல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கேட்டிருந்தால் வெற்றி பெற்றிருப்பார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் திடீர் என்று காழ்ப்புணர்ச்சியால் இருவருக்கும் மன நிம்மதி கெட்டு போய் சண்டை வரும். அந்த சண்டைக்கு காரணம் பலவாக இருக்கும். அந்த சண்டை இருக்கக்கூடாது. மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் வசியப்படுத்துகின்ற ஒரு அற்புத மூலிகை தான் சார் இப்போ பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய பேர் கணவன் என்ன சொல்லுவான், இதை செய்ய வேணாம்னா செஞ்சிட்டா, அவதான் சீட்டு பிடிச்சா, அவதான் இந்த தொழிலை செய்தா, நான் சம்பாரிச்ச பணம்லாம் போச்சு, கடங்காரனாய் நிற்கிறேன், பையன் உருப்பட மாட்டான், சொன்னா எடுத்துக்காத, இப்ப அவனுக்கு செய்யறது நல்லதில்லை, இந்த பெண்ணுக்கு இதை செய்வது நல்லதல்ல என்று அப்பாவும் தாயும், அதாவது கணவன் மனைவி சொல்ல, கணவன் சொல்ல மனைவி கேட்க மாட்டாங்க. பையனுக்கு செஞ்சுதான் ஆகணும். கடைசியில் அது நஷ்டமாயி பெரும் கடங்காரன் ஆயிடுவார். யாரு? தகப்பனார். அப்போ அவர் சொல் பேச்சு எடுக்காம போச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருவருக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், வேறுபாடு இருப்பினும் அது கிரக ரீதியாகவும் சரி, அல்லது மந்திர ரீதியாகவும் சரி, அல்லது தந்திர ரீதியாகவும் சரி, அல்லது உறவுகள் மூலியமாகவும் சரி, அல்லது நட்புகள் மூலமாக சரி, அது எதன் மூலியமாகது காழ்ப்புணர்ச்சியோ கருத்து வேறுபாடுவோ வருகிறது என்றால் அதை வராமல் தடுத்து, அந்த திருஷ்டி வராமல் தடுத்து, அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுகமாக வாழ்வதற்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. துதிக்கின்ற நிலைதன்னில் தித்திக்கும் வாழ்வமைய துத்திக்கீரை. பாருங்க, சித்தர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. இந்த துத்திக்கீரைனா சீப்புக்கான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு புரியாது இல்ல. பாருங்க, இது ஒரு செடி, முக்கோணம் போல இருக்கும், பார்த்துருப்பீங்க. மஞ்சள் கலர்ல பூ பூக்கும், சீப்புக்காயின்னு சொல்லுவாங்க. சிம்பிள்ங்க, ரோட்லலாம் கிடக்கும், சேர காவா பக்கம்லாம் கிடக்கும். ஆனா நமக்கு தெரியாது. இதுலயே சிறுந்துத்தி பெருந்துத்தின்னு வருது. பெருந்துத்தினா ஹைட்டா இருக்கும், சிறுந்துத்தினா குள்ளமா இருக்கும். பெருந்துத்தி பெண்களுக்கு, சிறுந்துத்தி ஆண்களுக்கு. இதை மறந்துடாதீங்க. இத பெண்கள் திங்கள் தோறும் எடுக்கணும். இந்த திங்கள் அன்னைக்கு எப்போனாலும் நல்ல நேரம் பார்த்துக்குங்க. நீங்களே அந்த நேரம் போயிட்டு பால், தயிர், பஞ்சகவியம் சொல்லலையா, பால், தயிர், கோமியம், கொஞ்சம் சாணம், நெய், இது 5 எடுத்துக்கொண்டு கையில் ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு செருப்பு போடாமல் திங்கள் தோறும் அந்த பஞ்சகவியம் அங்கே வைத்து அதற்கு படையல் ஏதாவது நிவேதியம் செய்து தீபார்த்தனை செய்து அந்த செடியினுள் ஊற்றி வலது பக்கம் போற வேரை எடுத்து நீங்கள் ஒரு குளிகையில் நான் சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லி பெண்கள் அணிய வேண்டும். ஒன்றும் இல்லை. ஓம்கார பதிகரண புவன வசி வசி ஸ்வாஹா. ஓம்கார பதிகரண புவன வசி வசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லி ஒரே நாள் காலையிலிருந்து அல்லது நாளை மாலை வரைக்குமோ கையில வச்சுக்கிட்டு 108 முறை மந்திரத்தை சொல்லி, அந்த மந்திரத்தை நல்லா முதல்ல சுத்தப்படுத்திக்கோங்க. பாலில் போட்டு சுத்தப்படுத்தி கையில வச்சுக்கிட்டு அல்லது காய வச்சுட்டு கூட எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் குளிகையில் அழிந்து மாங்கல்யத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர 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 கணவன் எப்படி மாறுகின்றார், உங்களிடத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்பதை பாருங்க. கணவன் அதே போல ஞாயிற்றுக்கிழமை எடுக்க வேண்டும். எந்த நேரமாக இருந்தாலும் சரி. கணவன் ஆகப்பட்டவர் வெள்ளம், பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் ஒன்றாக கூட்டி அந்த மரத்தினுடைய பாதத்தில் வைத்து நீங்கள் அகத்தீஸ்வராய நம என்று 3 முறை சொல்லி, நீங்களும் வடக்கே போகின்ற வேரை கொஞ்சம் உடைத்து, அதே போல் மந்திரத்தை பெண்ணுக்கு எப்படி சொன்னேனோ அதே மந்திரத்தை சொல்லி அந்த குளிகையில் அணிந்து அனுதினமும் இதை பயிற்சி செய்து வந்தால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆனந்தமும் பேரானந்தமும் குடும்ப பரமானந்தமாக இருக்கும். பயனடைங்க. இந்த மாதிரி எத்தனையோ மூலிகை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த பலனும் பயனும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நாம இங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம்கார
மங்கள தாயினி, ஓம்கார மங்கள தாயினி, சர்வ மங்கள சித்திதா, சர்வ மங்கள சித்திதா. இந்த மந்திரம் தாங்க நீங்க சொல்ல வேண்டியது. இதை அனுதினமும் பயிற்சி எடுங்க, தாயத்தை போடும்போது பயிற்சி எடுங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. வணக்கம்.